தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வாயிலாக நாம் ஒரு தொடர் ஓட்டம் போல உலக தமிழர்களை நோக்கிய, உலக இலக்கியங்களை நோக்கிய நம்முடைய தமிழ் இலக்கிய பயணம் தொடர் பயணமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று கூடி இழுக்கின்ற இந்த இலக்கிய தேரில் இப்பொழுது அமர்ந்திருப்பவர் ஐயா கீரா. அவர்களுடைய சிறுகதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டும் பின்னூட்டத்தால் பகிர்ந்தும் நாம் ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 55ஆம் நாள் நிகழ்வில் 55வது சிறுகதையான இல்லால் என்கிற சிறுகதையை கேட்க இருக்கும். அதற்கு முன்பாக கீரா ஐயா அவர்களோடு நெருங்கி பழகிய ஆளுமைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பேசி அவர்கள் எண்ணத்தில் எழுகின்ற சிந்தனைகளை, அவர்களோடு பழகிய அந்த நினைவுகளை எல்லாம் நம்மளோடு பகிர்ந்து வருகிறார்கள். அது உண்மையிலே அது ஒரு புதிய இலக்கியம் போல் இன்றைக்கு நம்மிடம் வளர்ந்து வருகிறது. காரணம், அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய செய்திகளை எல்லாம் நாம் வடிவத்தில் இல்லையே என்கிற இதழ் வடிவத்தில் இல்லையே என்கிற சிந்தனை இருந்தாலும் கூட அதை கேட்கின்ற பொழுது ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்மோடு பயணிக்க இருப்பவர், ஐயா கீராவை பற்றி பயணிக்க இருப்பவர் கவிஞர் உக்கிரபாண்டி என்கிற ஆளுமை நம்மோடு பயணிக்க இருக்கிறார். தோழமையே, ஐயா கீரா ஐயா அவர்களோடு கரம் பிடித்த நிகழ்வுகளை பகிருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, உங்களுடைய சிந்தனையை தருக. மரபு கருதி ஒரு நிமிஷம், மரபு கருதி நம் செயலாளர் வரவேற்புரை தருவார்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இந்த 55வது நிகழ்வில் இன்று கீராவோடு பழகிய, கோயில்பட்டி அருகில் மணியாச்சி அருகில் வசிக்கக்கூடிய கவிஞர் உக்கிரபாண்டி அவர்களை இன்று நாம் அழைத்துள்ளோம். அவர் ஒரு கவிஞர், ஒரு நாவலும் எழுதி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். கீராவோடு பழகிய அனுபவங்களை அவர் நம்மிடையே இன்று பகிர இருக்கிறார். அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வருக, வந்து உங்களுடைய அனுபவத்தை கீராவும் நானும் என்ற தலைப்பில் தருக என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நம்மோடு பஞ்சாங்கம் ஐயாவும் இணைந்திருக்கிறார் என்கிற கூடுதல் சிறப்போடு ஆளுமையே உங்களுடைய உரையை தருக. வணக்கங்க ஐயா. எல்லா ஆளுமைகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் பேசுறது கேட்குது எல்லாத்துக்கும்? நல்லா கேக்குது. சரி. எல்லா ஆளுமைகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அதுபோல் என்னை அந்த கூட்டத்துக்கு அழைத்த கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் என்னுடைய முதல் வணக்கம். என்னுடைய முதல் சந்திப்பு ஐயாவோட 2018 ஆகஸ்ட் மாதம் 29 நடந்துச்சு. நான் ஆகஸ்ட் 2018 ஆகஸ்ட்ல வடகிழக்கு வாசம் அப்படிங்கிற ஒரு வட்டார மொழியில ஒரு கவிதை தொகுப்பு நான் வந்து வெளியிட்டேன். அந்த புத்தகங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆளுமைகளுக்கும் நான் எழுதி போஸ்டர்லையும் கொரியர்லையும் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து கரெக்டாக 2018 ஆகஸ்ட் 15ஆம் தேதி எனக்கு வந்து புதுச்சேரியிலேருந்து ஃபோன் வந்தது. அப்போ பேசினவர் வந்து வெங்கட சுப்ப நாயக்கர் வந்து ஐயா என்கிட்ட பேசினாப்புல, இந்த மாதிரி நீங்கள் புத்தகம் அனுப்பியிருக்கீங்க, நாங்களும் படித்தோம், பிரபியானனும் படித்தாப்புல, நம்ம கீரையும் படித்தாப்புல, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, உங்களுக்கு மனசார வாழ்த்தினார் ஐயா அப்படின்னாப்புல. பக்கத்தில் கீரா இருக்கார், பேசுகிறீங்களா அப்படின்னு சொன்னாப்புல. கண்டிப்பாக பேசுகிறேங்கய்யா, கொடுங்கய்யா, நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ வந்து ஐயாட்ட பேசும்போது, ஐயா வணக்கங்கய்யா, நான் வந்து இந்த மாதிரி இப்போ தான் மொதல் எழுதியிருக்கேன், நீங்கள் தான் எங்களை வளர்த்து விடணும் அப்படின்னு சொன்னேன். அதுவாக வந்துடும் ஐயா, கவலைப்படாத, நல்லா எழுதியிருக்க. ஆமாம், உன்னோட மண் வாசனை வந்து நல்லா எழுத்து நல்லா வந்திருக்கு, நல்லா எழுது. அடுத்து நீ வந்து கவிதையோடு நிப்பாட்டிடாத,
சிறுகதை எழுத முதல்ல ஆரம்பி, அதில் கொஞ்சம் எனக்கு ஈடுபாடு இருந்து அதில் முயற்சி பண்ண அப்படிங்கிற மாதிரி எனக்கு பாராட்டு தெரிவித்தாங்க. அந்த சமயத்தில் எனக்கு வந்து சென்னை வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது கம்பெனி சார்பாக. அதை அந்த சமயத்தை பயன்படுத்தி தான் எனக்கு வந்து ஆகஸ்ட் 29 ஐயாவை சந்திக்கிறதுக்கு நான் பிரபு என்னன்ட்ட டைம் கேட்டிருந்தேன். அப்போ தாராளமாக வாங்க அப்படின்னாப்புல. அப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து புதுச்சேரி போய் இறங்கும்போது அன்னைக்கு சரியான மழை பிடிச்சிருச்சு. மழை பிடிச்சிச்சுன்னா ஒரு 2 மணி நேரமா நான் வந்து அவரை சந்திக்க முடியாம ஒரு 2 கிலோமீட்டருக்கு தனியாவே இருந்துட்டேன். நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்டேன் நான். அப்போ மழை பிடிச்சி முடிஞ்ச உடனே நடந்தே அங்கேருந்து வந்தேன் நான். வரும்போது சாப்பிட்டேன், அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டேன். ஒரு கடையில் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ஐயா பார்க்கும்போது உள்ள வரும்போதே சொன்னாப்புல, அந்த எங்கனாப்பட்ட பயமலை அவனை நினைச்சிருச்சு அப்படின்னாரு. என்னோட வடகிழக்கு வாசங்கிற தொகுப்புல வந்து அந்த எங்கனாப்பட்ட பயமலை அப்படிங்கிற ஒரு கவிதையை வந்து நான் எழுதியிருந்தேன். ஐயாவுக்கு பிடிச்ச ஒரு கவிதைன்னா அந்த ஒரு கவிதை தான். அதுதான் என்னைய வந்து ஐயாவை அடையாளம் காட்டுச்சு. ஐயா கிட்ட ஐயாவோட கரங்களால் என்னை வந்து பாராட்டு தெரிவிக்கிறதுக்கு அது ஒரு கவிதை மட்டுமே அவருக்கு ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சமயத்தை நான் முதல்ல அவரை பார்க்கும்போது அந்த மழை பிடிச்சு நான் நனைஞ்சிட்டு போகும்போதும் அந்த ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க. அந்த டைமிங்ல சொன்ன மாதிரி இருந்தது. ஐயா வந்து ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? நீங்க பேசுங்க இடையில இதாயிடுச்சு. நீங்க தொடருங்க. சரிங்க. அதான் எங்கனாப்பட்ட பயமலை வந்து உன்னை நினைச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னா அந்த டைமிங்ல பேசின மாதிரி இருந்தது. அப்போ வந்து ஐயாட்ட நான் வேற ஒரு பெரிய ஆளுமையை பார்க்கும்போது நிறைய பேர்கிட்ட வந்து அந்த நிறைய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இவங்ககிட்ட அந்த மாதிரிலாம் இல்லை. பக்கத்துல என்னை வந்து உட்கார வச்சுக்கிட்டாங்க. நான் நினைச்ச வந்து ஒரு பெரிய ஆளுமே சாகித்ய அகாடமில இதெல்லாம் வாங்கியிருக்காங்களே, எப்படி நம்ம நடத்துவாங்களோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எப்பவுமே கொஞ்சம் கூச்ச சாபம் உள்ள ஆளு. அப்போ ஐயாகிட்ட போகும்போது அவர் அப்படிலாம் இல்லை. எனக்கு எங்க தாத்தா கிட்ட பக்கத்துல உட்காந்து கதை கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 1½ மணி நேரமாவது இருக்கும். அவங்க வந்து முத எழுத ஆரம்பிச்சதுல இருந்து அழகிரிசாமி ஐயாவோட பயணிச்சது. அப்புறம் வந்து இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப எழுத ஆரம்பிச்சது. மனைவி கணபதி அம்மா வந்து அவங்கள ரொம்ப ஊக்குவிச்சது. அதுலேருந்து பிரபலியமா ஆனது. அப்புறம் புதுச்சேரிக்கு வந்தது. அப்புறம் அவர் விசிட்டிங் ப்ரொஃபஸர் ஆனது. விசிட்டிங் ப்ரொஃபஸர் ஆனதுக்கப்புறம் அங்கே பேர் பல்கலைக்கழகத்தில் வந்து மாணாக்கரோட உரையாடினது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக என்கிட்ட சரி விவரிச்சாங்க. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. என்கிட்ட இவ்வளோ தூரம் நேரம் ஒதுக்கி பேசுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போனும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு காப்பி கொடுத்தாங்க. ஆமாம், சாப்பிட சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. நானும் சாப்பிட்டுட்டேன். நான் அதுக்கு முன்னாடியே ஒரு 1½ மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு வந்ததுனால என்னால் சாப்பிடவே முடியல. சுட சுட உளுந்த வடையெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டேன் நான். அம்மா வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு பேர மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அது என்னன்னா அவங்களுக்கு ஒரு மண் வாசம் பிடிக்கும் இல்லையா? ஆமாம், பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னு இவனை பற்றி தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் கணபதி அம்மா வந்து பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. நானும் ஐயாவும் என்னென்ன பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா பார்த்தேன். 1½ மணி நேரம் பக்கத்துல நின்று உட்காந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆமா, அது ரொம்ப எனக்கு ஒரு பிரமிப்பா இருந்தது. இவ்வளவு பெரிய ஆளுமை பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ரொம்ப சாதாரணமா ஒரு எதார்த்தமா நம்மகிட்ட பேசுறாங்களே அப்படிங்கிறது என் வாழ்நாளே வந்து பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இந்த விஷயத்த வந்து எனக்கு என் புத்தகத்தை வந்து அணிந்துரை எழுதின ஐயா இளசி அருணா கிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். அவர் சொன்னாரு, ஆமா, நீங்க பிறவி பயனே அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த என்கிட்ட வந்து சொன்னாரு. ஆமா, கீரா ஐயாவிட்ட பாராட்டு கடிதம் வாங்குறது வந்து மோதிர கையால குட்டு வாங்குற மாதிரி. ஆமா, நீங்க தொகுப்புலயே வந்து வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. எனக்கு வந்து ஐயாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஐயாவோட எழுத்து நான் வாசிச்சதே இல்லை. பெருமைக்காக நான் யார்ட்டையும் எதுவும் சொன்னதே இல்லை. ஐயாட்டையும் நான் சொன்னேன் நானு. அதனால நீ உண்மையை சொல்ற அதனாலன்னு சொல்லி என்னை பாராட்டினாப்புல. ஆமா, ஏன் அப்படி நான் அவரை வாசிக்கல அப்படிங்கிறது எனக்கு இப்பவும் ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் படிக்கிற காலத்திலேயே வந்து நிறைய நூலகத்துல தேடி தேடி போய் வாசிச்சிருக்கேன். ஐயாவை ஏன் படிக்கல அப்படிங்கிறது எனக்கு இப்ப ரொம்ப மன வருத்தமா இருந்தது. முதல்லயே நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா, என் வாழ்நாள்ல அவருக்கு வந்து ஒரு 15 வருஷமாவது 20 வருஷமாவது தொடர்பு கிடைச்சிருக்கும். மொத்தத்திலே எனக்கு 2018 இப்ப ஒரு 3 வருஷமா தான் எனக்கு வந்து அவரோட தொடர்பே கிடைச்சது. ஆமா. புத்தகத்த நல்லா பாராட்டுனாங்க. அந்த எங்கனாப்பட்ட மலைய வந்து எனக்கு வந்து கதை சொல்லில வந்து வெளியிட்டாங்க. ஐயா பாராட்டி ஒரு 3 பக்கம் எழுதி மனசார பாராட்டுனாப்புல. அப்போ வந்து கதை சொல்லில் வெளிய வந்ததுக்கப்புறம்,
ஐயாட்ட நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன். "நிறைய பத்திரிகைகளுக்கு எழுதி அனுப்பியிருக்கேன்யா, யாருமே போடல" அப்படின்னேன். "உன் பேர கேட்டாலும் யாரும் போட மாட்டாங்களே" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பிறந்த நாள் 96வது பிறந்த நாளுக்கு கூப்பிட்டாங்க. "ஐயா வந்து கண்டிப்பா வந்துரு" அப்படின்னு பிரபு அண்ணன் சொன்னாப்புல. அப்ப நான் வந்து நேராவே வந்து பார்த்தேன். பிரபு அண்ணனோட அந்த கரிசக்காட்டு மனிதர்கள், மறக்க முடியாத கரிசக்காட்டு மனிதர்களுடைய தொகுப்பு வெளியிட்டாங்க. அப்போ வந்து மிகச்சிறப்பான ஒரு ஆளுமைகளோட பேச்சுக்கள நான் வந்து பார்த்தேன். கேஎஸ்ஆரோடைய அந்த ஸ்பீச் கேஎஸ்ஆர் ஐயா வந்து என்னைய சொன்னாரு, "நல்லா வந்திருக்கு தம்பி. எங்கனப்பட்ட பையன் மேல நல்லா வந்திருக்கு. ஐயா உன்னைய ரொம்ப மனசார பாராட்டியிருக்காங்க. ஆமா நல்லா எழுது" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்போ ஐயா வந்து ஐயாவும் பிரபு அண்ணனும் எனக்கு வந்து, "நீ சிறுகதைக்குள்ள வா" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்ப நான் வந்து அதிலிருந்து தான் நான் ஆரம்பிச்சேன் சிறுகதை எழுத. முதல்ல என்னுடைய சிறுகதை வந்து குருட்டு ஆறுமுகத்தேவர்ன்னு சொல்லி ஒரு பெரிய ஆள பத்தி. அவர் கண்ணு தெரியாது. அப்போ வந்து நான் அந்த விஷயத்த அவரோட சம்பவத்த பத்தி சொல்லணும் அப்படிங்கிறபோது, ஒரு 6, 7 தடவையாவது நான் எழுதி, எழுதி பிரிண்ட் போட்டு ஐயாவுக்கு அனுப்பி வச்சுட்டே இருப்பேன். அது 7 தடவையும் படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு நிறைவா வரும்போது எல்லாமே சொன்னாங்க. வெங்கட சுப்பநாயர் ஐயா சொன்னாப்ல, ஜேபி ஐயா ஜெயப்பிரகாசம் ஐயா சொன்னாப்ல, கீரா ஐயா சொன்னாப்ல, பிரபு அண்ணா சொன்னாங்க. "நல்லா வந்திருக்கு தம்பி. மொத சிறுகதையே நல்லா நச்சுன்னு வந்திருக்கு. நீ தொடர்ந்து எழுது" அப்படிங்கிற மாரி எனக்கு ரொம்ப ஊக்கப்படுத்துனாங்க. நான் அதிலிருந்து சிறுகதை எழுதினேன். ஒரு 3 சிறுகதை தொடர்ந்து எனக்கு ரொம்ப பாராட்டி எழுத வச்சாங்க. அவங்க இல்லன்னா நான் வந்து உங்க முன்னாடி இப்ப நான் பேசியிருக்க மாட்டேன். இலக்கியத்துல வந்து நான் யாருன்னே தெரியாம போயிருக்கும். புத்தகம் வெளியிட்டா கூட என்னை யாருமே கண்டுக்கவே இல்ல. ஐயா தான் என்னை மனசார பாராட்டி, கதைசொலியில என்னுடைய கவிதைய வந்து அ வெளியிட்டாங்க. பாராட்டி வெளியிட்டாப்ல. அவருக்கு வந்து என்ன என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். அவரு நான் மட்டும் கிடையாது. என்ன போல வளர்ந்து வரக்கூடிய ஒரு எழுத்தாளர்களுக்கு, கவிஞர்களுக்கு வந்து ரொம்ப பாராட்டு தெரிவிச்சத நான் ரொம்ப நாள் அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன். பிரபு அண்ணன்ட்ட வந்து ஐயாட்ட பேச முடியாட்டாலும், பிரபு அண்ணன்ட்ட வந்து அடிக்கடி நானும் பேசுவேன். அவங்களும் ஐயா பத்தி ரொம்ப விஷயங்கள வந்து என்ட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது ஐயாவே என்கிட்ட கீரா ஐயாவே என்ட்ட பேசின மாரி இருக்கும். சில விஷயங்கள் வந்து. நெறைய நேரம் ஒதுக்கி பேசியிருக்கோம். சில நேரங்கள்ல 2 மணி நேரம், 3 மணி நேரங்கள்ல மணிக்கணக்குல பேசியிருக்கோம். அது ஐயாவே என்கிட்ட கீரா ஐயாவே என்கிட்ட வந்து பேசுற மாரியே இருக்கும். அப்படி பல விஷயங்கள் நாங்க வந்து பகிர்ந்துருக்கோம். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம்லாம் வந்துச்சு. திருக்குறள்ல ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த "அவ்விய நெஞ்சத்தான்" அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் ஆகும் ஒரு குறள் வந்து. அந்த குறள்ல வந்து "அவ்விய" அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தை வந்து திருநெல்வேலி பக்கம் வந்து அந்த வட்டார வழக்குல இருக்கும் அந்த சொல் வந்து. இப்ப எங்க அம்மா உகந்த அந்த பகுதி தான். அவங்க அந்த சொல்றத நான் கேள்விப்பட்டுருக்கேன். கேட்டுருக்கேன். "அவ்விய" அப்படின்னா அவங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இது எப்படி திருக்குறள்ல வந்துச்சு அப்படிங்கிற மாரி எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தது. அப்போ பிரபு அண்ணன் மூலமா ஐயாட்ட கேட்டேன். "ஐயா இந்த மாரி திருக்குறள்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு" அப்படின்னேன். "சந்தேகம் வந்துட்டா கேளு" அப்படின்னாப்புல. இப்ப இந்த மாரி எனக்கு "அவ்விய நெஞ்சத்தான்" இருக்கு. அதுல அவ்வியங்கிற வார்த்தை அந்த திருநெல்வேலி பக்கம், மானூர் பக்கம் தான் நெறைய பேசுவாங்க. இது வட்டார மொழியாச்சே, எப்படி திருக்குறள்ல வந்துச்சு அப்டின்னாரு. அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாப்புல. "எப்பா திருக்குறளே வட்டார மொழியில வந்ததுதான்ப்பா" அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தைய சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து திருக்குறள் சார்ந்த சில விஷயங்கள் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அது ஒண்ணு. அப்புறமா வந்து என்ன பத்தி ரொம்ப கேட்பாங்க. எனக்கு பிரபீரண்ணன் சொல்லியிருக்காப்புல. அப்புறம் ஒரு நாள் நான் பேசிட்டு இருக்கும்போது, "பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கான். பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்கன்னு?" கேட்டாப்புல. "ஆ செந்தமிழ் செல்வன் வச்சிருக்கேங்கய்யா" அப்படின்னேன். "செந்தமிழ் செல்வனா வச்சிருக்க? சரி, சரி" அப்படின்னாப்புல. அப்புறம் என்னோட பிறந்த நாளுக்கு ஐயாட்ட நான் வாழ்த்து வாங்குனேன். "ஐயா எனக்கு வாழ்த்தணும் ஐயா பிறந்த நாள்" அப்படின்னேன். "அப்படியா? உனக்கு வாழ்த்தாம யாருக்கு வாழ்த்தப் போறேன்? நல்லா இருப்பா" அப்படின்னாப்புல. ஆமா நெறைய விஷயங்கள ஐயாட்ட வந்து நானு பகிர்ந்திருக்கேன். அண்ணன் மூலமா அதிகமா பகிர்ந்திருக்கேன். அதுவும் ஐயாவ 2 முறை சந்திச்சது வந்து என்னால வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. அத நான் ஒரு புகைப்படமா எடுத்து வீட்ல மாட்டி வச்சிருக்கேன் என்னைக்குமே. ஆமா. ஐயா இன்னும் ஒரு 2, 3 வருஷம் இருந்திருந்தாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மறுக்க முடியாத உண்மை. ஆமா. இப்பவும் நான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து முக்கிய காரணமே வந்து கீரா ஐயா தான். பிரபு அண்ணன் வந்து என்னைய ரொம்ப ஊக்கப்படுத்துவாப்புல. ஆமா. பிரபு அண்ணனும், கீரா ஐயாவும் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியா இருந்தாங்க. எழுத்துலகுக்கு வந்து ரொம்ப தொடர்ந்து எழுதுறதுக்கு அவங்க 2 பேருமே முக்கியமான காரணம். ஆனா இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆமா. ஒரு நாவல்ல ஒரு பகுதியும் நான் வந்து ஒரு கதையும் வந்து கதை சொல்லில வெளியிட்டுருக்கேன். அதையும் மனசார பாராட்டினேன். அப்ப நல்லா ஆழமா எழுதியிருக்க அப்படிங்கிற மாரி பாராட்டுனாங்க.
இன்னமும் நான் எழுதிட்டு தான் இருக்கேன், தொடர்ந்து எழுதிட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்குமே ஐயா தான் காரணம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றதுல வந்து எனக்கு பெருமையா இருக்கு. ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இருக்கு. முத போகும்போது ஐயா வந்து என்னை பத்தி என்ன கதை, என் கதை என்னதான் படிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் ஒண்ணுமே படிக்கலன்னு சொன்னேன். அப்ப மனசார நீ உண்மையை சொல்லிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோட புக்கு வந்து ஒரு 4 புக்கு நான் ஐயாட்ட கொடுத்தேன். காசு எவ்வளோடான்னு கேட்டப்ப நான் வந்து இல்லையா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னோட புத்தகம் வந்து ஒரு புத்தகம் ரூ. 70, 4 புக்குன்னா 4 28 280 சொல்லிட்டு அவங்களோட கோபல்லபுரம் கோபல்ல கிராமமும் மனுசங்க அப்படிங்கிற ஒரு கதை 2யுமே எனக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. 2யும் முதல்ல வாசி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் வந்து அவரோட நூல்களை தேடி தேடி நூலகத்திலே படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய விஷயங்களை வந்து நான் சில சந்தேகங்கள் இருந்து ஐயாட்ட நான் கேட்டுப்பேன். என்னோட சிறுகதைகள் வந்து தொடர்ந்து வந்ததுக்கு முக்கியமான காரணமே கீரா ஐயா தான். அதை படிக்கிறதுக்கே ஒரு மனசு வேணும். ஆமா, என்னைக்கும் நான் வந்து கீரா ஐயா மறக்க மாட்டேன். நன்றிங்க ஐயா. ஐயா பேராசிரியர் வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. கேட்குது. முடிச்சிட்டீங்களா ஐயா? முடிச்சிட்டீங்க. ஓகே. நன்றியா, நன்றி. நீங்க ஏன்னா எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், சொல்ல போறேன்னு சொல்லுவோம். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்த குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னவும் சரி ஏதோ ஓகே. நன்றி தோழர்களே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற 55ஆம் நாள் நிகழ்வில் தோழர் திருமதி சக்தி மகேஸ்வரி அவர்கள் கதை சொல்லுகிறார். இவர் ராஜபாளையம் கிளையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய செயற்குழு உறுப்பினர், அக்கினி சிறகுகள் அமைப்பினுடைய தலைவர், கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், நூல் விமர்சகர் என பல்வேறு ஆளுமைகள் நிறைந்த தோழமை இன்றைய தினம் இல்லால் என்கிற கதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. நன்றியா. கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் காக்காமல் துஞ்சுவதில்லை, அதனால் தமிழால் தோல் இருந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர் நின்று என்ற பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் பாவரிகளை முன்வைத்து அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இப்ப கேட்கலையா ஐயா? கேக்குதாயா? கேக்குது, நீங்க பேசுங்க. சரியா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற இடையில கேட்கல. கேட்கலையே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் நாளும் ஒரு கதை இணைய நிகழ்வில் கரிசல் இலக்கிய தந்தை எழுத்தாளர் ஐயா கேக்குதாயா? நிகழ்வில் கரிசல் இலக்கிய தந்தை எழுத்தாளர் கீராவின் சிறுகதையை சொல்லும் வாய்ப்பினை பெற்று தந்த தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லால் அப்படிங்கிற கதையை வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த கதையை வந்து நான் எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இல்லால் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மளுடைய திருக்குறள்ல வந்து வருயா. அதாவது வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிறதுல மனை மாட்சி இல்லால் கண் இல்லாயின் இல் வாழ்க்கை எனை மாட்சி தாயினும் இல் அப்படிங்கிறதுல இந்த குறள் வந்து வரும். அப்புறம் நம்மளுடைய தமிழ் மூதாட்டி ஔவையார் வந்து சொல்லுவாங்க, இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அதனால இந்த இல்லால் அப்படிங்கிற கதையை வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். இல்லால் அப்படிங்கிற கதை நான் வந்து தேர்ந்தெடுத்திருந்தேன். அப்புறம் இந்த
இந்த கதையினுடைய மாந்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இல்ல, ஒரு சின்ன கதை தான். நான் அந்த கதை மாந்தர்கள் வந்து சோமையா என்ற சோமு அப்படிங்கிற இருக்காங்க, ஜானு வந்து இருக்கிறாங்க. அப்போ சோமையாவோட பாட்டி வந்து அம்மா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வர்றாங்க. அப்புறம் அழகம்மா வர்றாங்க. அவங்களுடைய தாத்தாவும் வந்து பேர் வந்து குடுக்கல, ஆனா தாத்தா அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அப்புறம் பாப்பு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாவும் இந்த கதையில வந்து வர்றாங்க. ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு எளிய கதை வந்து இது வந்து ரொம்ப வந்து அருமையான கதை. ஒரு விடிகாலை நேரம், அதாவது அவங்க சோமையா வந்து படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய இடது கை அவருடைய பரந்த புஜங்களை வந்து தழுவுது. அவங்க மனைவி வந்து பக்கத்துல படுத்திருக்காங்க. அப்போ அவர் வந்து நெளிர் விட ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை வந்து சொல்றாங்க. சில இடங்கள்ல அந்த நெளிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவருடைய உடம்போடு பின்னிக் கொள்வது ஒரு சுகம் அப்படின்னு அந்த அம்மா வந்து இது பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ஐயா வந்து கேட்டாங்க, என்னது சின்ன பிள்ளை போல அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்றாங்க. சரி சொல்லு என்ன கனவு அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து கேக்குறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நானும் எங்க அம்மாவும் அடுப்பங்கூடத்துக்குள்ள ஒரு தரையில வந்து படுத்திருக்கோம். அப்போ ஒரு பகல் மாதிரி நிலா வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப ராப்பாடியினுடைய குரலும் உடுக்க சத்தமும் கீழே தெரு மூலையில இருந்து கேக்குது. எனக்கு வந்து மெனா வந்துருச்சு. நான் வந்து முழிச்சிட்டேன். ஆனா என்னோட அம்மா வந்து கொரட்டை விட்டு அவங்க வந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எப்பவுமே வழக்கமா வரக்கூடிய ஒரு பாம்பு வந்து வந்தது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அப்போ இவங்க வந்து அந்த பாம்பை வந்து விரட்டுறதுக்கு பாக்காங்களாம், கையும் வரலையாம், பேசுறதுக்கு வந்து வாயுமே அவங்களுக்கு வரவே இல்லையாம். அப்போ ஒரு ஆடு வந்து பக்கத்துல இருக்கு. அந்த ஆடு வந்து சத்தம் கொடுக்கு. அப்போ அந்த பாம்பு வந்து அந்த ஆட்டை வந்து படம் எடுத்து சீத்தடிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப மாட்டு தொழுவத்துல வந்து யாரோ வந்து தட்டுற சத்தம் கேக்கு. ஏன்னா அதிகாலையில வந்து சாணம் எடுத்து தெளிக்கிறதுக்காக கிராமப்புறங்கள்ல வந்து முன்னால வந்து இது பண்ணுவாங்க. அதனால நான் வந்து முழிச்சிட்டேன். ஆனா நீங்க தான் வந்து கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வந்து ஆரம்பிக்கு. அப்ப சோமையாக்கு வந்து சிரிப்பு வருது. இவ எப்பவுமே, அதாவது இவளோட கல்யாணம் முடிஞ்சு 25 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் இந்த பாம்பு கதையை வந்து இவ வந்து விடவே மாட்டேங்கிறா. அப்படின்னால அவ காணக்கூடிய பாம்பு கதை வந்து எப்பவுமே நிஜத்துல வந்து நடக்கிறதே இல்லை அப்படிங்கிறாரு. நினைச்சுக்கிறாரு, ஆனா எதுவுமே வந்து அவர் சொல்லல. ஏன்னா அதிகாலை காணக்கூடிய கனவு வந்து பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வந்து எதுவுமே வந்து பழிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. அப்போ ஆனா எப்பவுமே அந்த அம்மா காணக்கூடிய கனவு வந்து இவங்க வீட்டுல நடந்த கனவாவே வந்து இருக்காதாம். எப்பவுமே அவங்க அம்மா வீட்டுல வந்து நடந்தக்கூடிய கனவாகவே இருக்கும். கனவுக்கு கனவு அவ வந்து அவ அம்மா வீட்டத்தான் சொல்லுவா. கனவுல பூரா அவ அம்மா தான் வரும் அப்படிங்கிறத அவர் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறாரு. ஏன்னா அவங்ககிட்ட வந்து சொல்ல முடியல. ஏன்னா அந்த அம்மா வந்து அவங்களாவே அவங்களுடைய வீட்டுல இருந்து இவரை தேடி வந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து விரும்பி வந்து வந்திருக்கிறாங்க. அதனால அந்த ஐயா பேசும்போது கூட அந்த வீடு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த அம்மா இல்ல, அந்த பேச்சை நீங்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வந்து போகுது ஆரம்பிக்கு. அப்போ ஒரு நாள் வந்து நடுச்சாம இருக்கும். அந்த சோமையா ஐயா வந்து தொழுவத்தினுடைய உள் திண்ணையில வந்து படுத்திருக்கிறாரு. எப்பவுமே அந்த தொழுவத்தினுடைய கதவு வந்து கூடுமானவரை இந்த வீடு பின்பக்கம் வந்து தொழுவம் வந்து இருக்கும். அந்த கதவுகள் எல்லாமே நல்ல கனத்த கதவுகளா இருக்கும். அப்ப அதுக்கு பூட்டு கூட கிடையாது. ஆனா இருக்கும், பூட்ட மாட்டாங்க, கல் அடைகளை வந்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ஐயா வந்து சொல்றாரு. இல்ல கிராமங்களே பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த மாடுகள் வந்து சத்தம் கொடுத்தாலும் அதை திறக்கிறதுக்காக அந்த மாதிரி அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஐயாக்கு வந்து எது ஒரு சின்ன சத்தம் வந்து கேட்டாலும் கூட மெனா வந்துரும் அப்படிங்கிற அந்த கிராமத்து வார்த்தைகளை வந்து அவங்க உள்ள போடுறாங்க. அப்போ ஒரு சோத்து தூக்கம் முடிச்சிட்டு ஐயா அந்த மாடுகளுக்கெல்லாம் வந்து கூளம் போட்டு விட்டுட்டு திரும்ப வந்து திண்ணையில வந்து படுக்குறாங்க. ஒரு மெல்லிய ஒரு மனம் வந்து அவங்களுக்கு வருது. அப்போ வந்து அவங்களுக்கு வருது, ஒரு ஞாபகம் வருது, இந்த விடலை பிள்ளைகள் எல்லாம் தனிச்சு படுத்திருந்தா மோகினி பேய் வந்து தேடி வரும் அப்படிங்கறத வந்து சோமையா வந்து கதைகள்ல வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆனா இது நிஜமாகவே யாரா வந்திருக்காங்களோ, ஒருவேளை வந்து அவளா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து ஐயாக்கு வந்து வருது. அப்போ அடுத்த ஒரு இதுக்கு வந்து வர்றாங்க. அது வந்து ஒரு மேல் பருவ காற்று காலம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. அப்ப முன்னால எடுத்துக்கிட்டா அப்படின்னா கூரை வேய்ந்த வீடுகள் தான் வந்து அதிகமா இருக்கும். அது தொழுவா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், கூரைகள் வந்து வேய்ந்திருக்கும். அந்த கூரைகள்லயே வந்து நிறைய கூரைகள் வந்து இருக்கும். வெறும் கூரைகள் வேய்ந்த வீடா இருக்கும், ஓலைகள் வந்து வேய்ந்த வீடா இருக்கும். இந்த தட்டைகள் வந்து கம்மந்தட்டை, சோளத்தட்டை அந்த மாதிரி தட்டைகளுக்கு கொண்டு வேயப்பட்ட வீடுகளாக இருக்கும். அப்படிலாம் இருக்கும்.
அப்போ அந்த ஊர்ல வந்து தீ பிடிச்சிருது ஒரு நாள் வந்து. அப்ப தீ பிடிச்ச உடனே எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஈர சாக்க கொண்டுட்டு அவங்களோட வீட்டை வந்து சுத்தி சுத்தி வராங்க அதை அணைக்கிறதுக்காக. அப்போ சோமையா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட தொழுவை திறந்து அந்த மாடுகளை வந்து எல்லாம் வெளியில கொண்டுட்டு வந்துடுறாரு, ரோட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுறாரு. ஆனா அந்த வண்டி மாடுகள், காளை மாடுகள் எல்லாம் கம்மா கரையில வந்து இருக்கக்கூடிய மரங்களுக்கு வந்து, பெரும்பாலும் புளிய மரங்கள் வந்து கம்மா கரைகள்ல வந்து இருக்கும், அந்த மரங்கள்ல கொண்டுட்டு போய் அதனுடைய வேர்கள்ல வந்து அதை வந்து கெட்டிடுறாரு. ஆனா மொத்த இருட்டு வந்து மறைஞ்சு அங்க வெளிச்சமா எல்லா பக்கமும் தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அப்போ அந்த வீடுகள்ல எல்லாம் பயப்படுறாங்க, ஓலை வீடுகள்லாம் இருந்தா ரொம்ப வந்து தீ பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா ஜானுவோட அவங்க வீடு மட்டுமே பூட்டி இருக்கு. அந்த தொழுவத்தோட கதவுகள் வந்து திறக்காம வந்து இருக்கு. அவங்களுடைய ஆண்கள்லாம் வந்து உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கேன். அவங்க ஏதாவது சாமான்களை ஒதுங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அது ஒரு பகையாளியின் வீடா வந்து அவருக்கு வந்து இருக்கு. அப்ப அவங்களுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனா ஒருத்தர் பார்த்தாலும் அவங்க பார்க்காத மாதிரி வந்து இருந்துக்கிடுவாங்க. அதுலயே அவர் வந்து சொல்றாரு, தாயாதிகள் சம்பந்தக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு 2 பிரிவை வந்து சொல்றாரு. அப்போ அவங்க வந்து எங்களுக்கு வந்து சம்பந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. அப்ப இந்த பகை வந்து எங்களுக்குள்ள வந்து ஒரு 2 தலைமுறையாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த பகை வந்து இல்லாம இருந்திருந்தா இதை விட நிறைய சம்பந்தங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து சொல்றாரு. ஆனா ஊர்கள்ல வந்து இப்படி வழக்கம், கிராமங்கள்ல வந்து இருக்கக்கூடிய வழக்கம் தான். அதாவது அவங்க ஒருத்தர் மிதிச்சு போன தடத்துல அவங்க பகையாளியா இருந்தா அந்த இடத்துல இவங்க மிதிக்க மாட்டாங்களாம். அவங்க மாடு வாங்க சந்தையில போனாலும் கூட அவங்க பார்த்த மாட்டை இவங்க வாங்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரு நல்ல பழக்கம் வந்து அவங்ககிட்ட வந்து இருந்திருக்கு. அந்த களத்துல வந்து விதைகளை வந்து அவங்க வந்து காய வச்சிருந்தாங்க அப்படின்னா, பகையாளியோட இதாவே இருந்தாலும் இவங்க போய் அந்த மழை நேரங்கள்ல எல்லாம் அந்த விதைகளை வந்து, தானியங்களை வந்து இவங்க வந்து நனையாம வந்து ஓடி போய் உதவுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. அதன் பிறகு வந்து அவங்க வந்து பேசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஐயா வந்து சோமு வந்து ஓட்டம் நடையுமா வந்து போறாரு. அப்ப தெருவெல்லாம் வந்து அவிழ்த்து விட்டப்பட்ட மாடுகளா இருக்கு. ஆனா ஜானு அவங்களோட தொழு வாசல் மட்டும் மூடி இருக்கு. உடனே கால்ட்டு வந்து ஒரு எத்து வந்து ஐயா வந்து எத்தி அந்த கதவை வந்து திறக்கிறாரு. அப்போ திறந்துட்டேன், ஆனா கல் அடை, அதான் கல்லை வச்சுதான் அடை கொடுத்துருக்காங்க, அதனால நான் திறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ உள்ள போனோம்னு பாக்குறாரு, அந்த பாய்ச்சல் உழவு காளை வந்து அது வந்து அவிழ்த்து விட்டுருச்சு. அது அத்துருச்சு, கயிறை வந்து அத்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு மருந்து ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப மற்ற மாடுகளும் அது அவிழ்த்து விடப்படாம மற்ற மாடுகளும் அப்படியே பதவதைத்து போய் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்ப ஜானு வீட்டாங்க வந்து என்ன பண்றது அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இருக்கும்போது இத வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட அவருக்கு வந்து கிடைக்கவே இல்லை, யோசிக்க கூட நேரம் இல்லை. அவங்கள்ட்ட பேசிக்கிட்டாம இருக்கும்போது அப்ப ஒரு வண்டி வாரி வந்து வெளியில வந்து இருக்கு, உடைஞ்ச வண்டி வந்து வெளியில இருக்கு. அப்ப அந்த வண்டியை வந்து ஐயா வந்து எடுத்துட்டு வந்து அந்த பாய்ச்சல் உழவு காளைய பக்கத்துல வந்து கொண்டுட்டு போறாங்க. கொண்டுட்டு போயிட்டு அதனுடைய கழுத்து பக்கத்துல கொண்டு போகும்போது அது வந்து தலைய வந்து அது வந்து உள்ள குடுத்துக்கிடுது. அப்ப தலையை உள்ள குடுத்தோன்னே அவர் உடனே அந்த மூக்கணங்கயிறை வந்து இழுத்து வந்து குடுத்துடுறாரு. அந்த பிடிச்சு வந்தோடனே அடுத்து அவங்க என்ன செஞ்சுறாங்க, மத்த மாடுகள் எல்லாம் அதை அவிழ்த்து கொண்டு போய் அவங்க வெளியில கொண்டுட்டு போய் வச்சிடுறாங்க. அப்ப எல்லாருமே ஜானு வீட்டுக்காரங்க எல்லாம் பதபதப்பான முகமா இருக்கிறாங்க. ஆனா அந்த முகம் எல்லாம் மாறி அவங்களுக்கு வந்து சிரிப்பு வந்து வந்துருது. அப்போ மற்றவங்களும் அந்த மாடுகள் எல்லாம் அவிழ்த்து கொண்டுட்டு போய் வெளியில வந்து போயிடுறாங்க. அப்போ அந்த தொழுவத்தையும் அந்த வீட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு சிறிய அறையில வந்து ஒரு சடங்கான ஒரு சின்ன பெண் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் அவங்க பேருதான் வந்து ஜானு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இவரை சோமுகவே வைத்தகன் வாங்காம வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவள் முகம் வந்து ஐயா வந்து ஓம சொல்லும் போது சொல்றாரு, அவங்களோட முகம் வந்து அரைச்ச மஞ்சக்கிழங்கு போல உருண்டையா இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்களுடைய பார்வை வந்து மின்னல் இறங்குவது போல இருந்தது, இறங்கியது அப்படிங்கறது அந்த இடத்துல வந்து ஐயா வந்து சொல்றாரு. அப்போ அவரோட மனசுல இருந்து அந்த சிரித்த முகம் வந்து அழியவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற சொல்றாரு. அப்போ அந்த ஊர்ல பரவிய தீ வந்து அணைஞ்சிருச்சு. ஆனா இவர் மனசுக்குள்ள அந்த தீ வந்து அந்த அணையவே இல்லை அப்படிங்கறத ஐயா வந்து குறிப்பிடுறாங்க. அப்போ திரும்ப வந்து ஐயா வந்து போறாங்க. அந்த தொழுவத்தினுடைய கதவை வந்து திரும்ப மிதிச்சுட்டு ஓங்கி மிதிக்கிறாங்க, உள்ள போறாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து கதவு பின்னாலேயே வந்து இருந்துகிட்டு இருக்கா. அந்த கதவு வந்து மெதுவா திறக்கிறா. அப்ப அந்த கதவு வந்து ராகம் பாடிக்கிட்டு திறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்போ அவர் பாக்குறாரு, அப்போ இதுதான் நமக்கான பெண்ணு, இவள் தான் அப்படிங்கிறத வந்து கண்டுகிட்டாரு. அப்படியே அவங்கள அழகா தூக்கி அந்த திண்ணை மேல வந்து உட்கார வைக்கிறாரு. இவருக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியல,
காலு கை எல்லாமே வந்து நடுக்கம் கொடுக்குது, வாய் வந்து பேசவே முடியல. அப்போ இந்த நேரத்தை வந்து எப்படி உடைப்பது அப்படிங்கிற பார்க்கும்போது ஜானு வந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே அழுகுறாங்க, அவங்க கண்ணீர் வருது. ஐயா கைய வந்து கொண்டு போகவும் முடியல. சரி கைய கொண்டு போனாலும் அவங்க நீட்டிய கைக்கு அடிதான் விழுகும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வருது. அப்போ அவர் நினைக்கிறாரு, நம்ம பாய்ச்சல் மாட்டையெல்லாம் நம்ம வந்து அடக்கிட்டோம், ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு பெண்ணோட அழுகையை நம்மளால நிப்பாட்ட முடியலையே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்நேரம் வந்து திறந்திருந்த வாசல் வழியா, அப்ப அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால அந்த கிராமங்கள்ல வந்து சாணி எடுத்து தொளிப்பாங்க. அப்போ தொழுவத்துக்கு அவங்களுடைய பாட்டி வந்து வராங்க. அப்போ அந்த பாட்டி பேராண்டிய பார்க்கும்போது அந்த பாட்டிக்கு வந்து ஒரு திடுக்கிட ஒரு பயம் வந்து வருது. ஏன் இவன் இந்நேரத்துல வந்து இங்க இருக்கிறான் அப்படிங்கிற வந்து பயம் திடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த கதவு திறந்ததுனால சரி இதுல வந்து கள்ளம் இல்ல அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த பேரனை வந்து தூக்கி அவங்க நாடிய வந்து தொட்டு அடையாளம் பாத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து சிரிச்சுக்கிறாங்க. சரி இங்க நீ இனிமே இருக்க வேண்டாம், சரி 2 பேரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற வந்து கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ பாட்டி வந்து வரும்போதே பாட்டு படிச்சுட்டு வர்றாங்க. சீதா கல்யாணமே ஸ்ரீராமன் கல்யாணமே அப்படின்ட்டு பாட்டி வந்து பாட்டு படிச்சுட்டு வர்றாங்க. அப்ப அவங்க தாத்தா வந்து சொல்றாரு, பைசா செலவு இல்லாம நீ வந்து பொண்ணை கொண்டுட்டு வந்துட்டடா சோமா அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து இத வந்து அவங்க வீட்டுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா, அதனால அம்பலக்காரரை வந்து கூப்பிட்டு அனுப்பி உங்க பெண் பிள்ளைய வந்து தேட வேண்டாம், அவங்க இங்கதான் பத்திரமா இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் அவங்க வீட்டுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க. ஆனா அவங்க வீட்டுல வந்து மௌனம் தான் பதிலா வந்து இருந்திருக்குது. அப்ப இந்த மௌனம் வந்து சம்மதத்துக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியவங்களை எல்லாம் வச்சு அந்த இடத்துல வந்து கட்டு தாலி அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை வச்சு பெரியவங்க முன்னிலையில அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருது. ஆனா இருந்தாலும் ஜானுவோட அழக வந்து யாருமே பார்க்கல, ஆனா அவங்களுடைய திடமான உடம்பத்தான் அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது விலை கொடுக்காமல் சந்தையில் இருந்து அரும்பாடுபட ஒரு நல்ல மாடு கிடைத்து விட்டது அப்படிங்கறத அவங்க குடும்ப ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்க வாய் திறந்து வந்து சொல்லாட்டாலும் அவங்க மனசுக்குள்ள வந்து இதைத்தான் வந்து சொல்லிக்கிட்டதா வந்து ஐயா வந்து கதையில சொல்றாரு. அப்புறம் அது முடிஞ்சது என்னையா இந்த முடிஞ்சிருச்சியா, இந்த ஒரே ஒரு இது அவ்வளவுதான் முடிஞ்சிருது. உழவு காலத்துல ஒரு நாள் வந்து கம்மாக்கரை நிழல்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஊர்க்காரங்க எல்லாருமே. ஐயா அம்மா நீங்க கதை சொல்லுங்கம்மா, நீங்க பாட்டுக்குள்ள சொல்லுங்கம்மா. சரியா ஏதோ சத்தம் கேட்டது. அப்போ ஒரு நாள் கம்மாக்கரை நிழல்ல உழவர்கள் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாய்ச்சல் மாடுகளை பத்தி அவங்களுக்கு வந்து பேச்சு வந்து வருது. அப்ப அந்த மாடுகளுக்கு நம்ம வந்து எவ்வளவு சௌகரியம் வந்து செஞ்சு கொடுத்திருக்கிறோம், ஆனா வந்து அந்த மாடு வந்து ஒரு கள்ளப்பாய்ச்சல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து நிறைய குடுக்கறதெல்லாம் சொல்றாங்க. நம்மளுக்கு வீடு கட்டி கூரை வீடு குடுக்குற மாதிரி அதுக்கும் வீடு கொடுத்திருக்கோம், பருத்தி கொட்டை கொடுக்குறோம், புண்ணாக்கு கொடுக்குறோம், தவிடு கொடுக்குறோம், பச்சை புல் கொடுக்குறோம், சத்துள்ள நாத்து குளம் எல்லாம் கொடுக்குறோம். ஆனா இருந்தாலும் அந்த பாய்ச்சல் கள்ளப்பாய்ச்சல் வந்து அதுகளை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படிங்கறத வந்து அவங்க பேசிக்கிறாங்க. அப்ப அந்நேரம் வந்து பாப்பு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா வந்து பெரியவங்க வந்து வர்றாங்க. அவர் வந்து பொறுப்பேசுவதில் சமர்த்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா அந்த மத்தவங்களை பத்தி ஏதாவது பேசுறது அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் நினைக்கேன். அப்ப ஐயா சொல்றாங்க, என்னடா நீங்க பெரிய வந்து சௌகரியம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி அவங்க உயிர் ராசிகளுக்கே உண்டான சுகத்தை வந்து அனுபவிக்க விடாம நீங்க வந்து காயடிச்சிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. அப்ப எல்லாரும் வந்து சிரிப்பு வந்து வருது. அப்போ அவர் வந்து சொல்றாரு, பாய்ச்சல் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு காளையோட உரிமை அப்படிங்கிறதையும் ஐயா வந்து சொல்றாங்க. அத கூடாது நீங்க எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனுஷங்களையும் கூட தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் அப்படியெல்லாம் இருக்காங்கல்ல, அத மாதிரிதான் இதுவும் அப்படிங்கறத ஐயா வந்து சொல்றாங்க. அப்ப பின்னொரு நாள் வந்து சொல்றாங்க, இந்த சம்பளம் இல்லாத வேலைக்காரு, வேலை நிறுத்தம் பண்ணாத வேலையாளு அப்படிங்கறதெல்லாம் இந்த மாடுகள் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம வீட்டு பெண்களும் அப்படித்தான், எப்படியெல்லாம் பகலா வந்து வேலை செய்யறாங்க, சம்பளம் கொடுக்கும் சம்பளமா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்ப அந்த மாடோட பெண்ணை வந்து ஒப்பிட்டு சொல்றது அங்க வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல, கொஞ்சம் பேருக்கு அப்படிங்கறத ஐயா வந்து தெரியப்படுத்துறாங்க. ஆனா உண்மையிலே வந்து இந்த கதையை படிக்கும் போது என்ன சொன்னா, ஒரு ஆணா இருந்தாலும் அவங்க மனசுல ஒரு பெண்களுடைய மனநிலைய வந்து எப்படி வந்து ஐயா உள்வாங்கி இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இறுதியா வந்து என்னன்னா, ஜானு வந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்த பிறகு அவங்க அம்மாவை வந்து பார்க்கவே இல்லை. அவங்க அம்மாவுக்கு வந்து உடல் வந்து முடியாம போயிருது.
சட்டடியா படுத்துடுறாங்க அவங்க அம்மா வந்து. அப்ப அந்த மகளை பிரிஞ்ச ஏக்கம் வேற இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறத நினைக்காங்க. ஆனா பிறகு சரியாயிரு நினைக்காங்க. ஆனா அவங்க அம்மா எழுந்திருக்கவே இல்லை. ஆனா முன்னால உள்ள கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த காய்ச்சல் மண்டையடி அப்படின்னு ஒரு நாள் கூட அவங்க வந்து படுக்க மாட்டாங்க. விழுந்தால் காடு அடைந்தால் வீடு அப்படின்னு மாடாதான் அவங்க வந்து உழைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த உடம்பு வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஐயா தெரியப்படுத்துறாங்க. அந்த முரட்டு பாசமும் முரட்டு விரோதமும் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அவங்க வீட்டு பெரியவங்க வந்து சொன்னதையும் செய்ததையும் தான் இவங்க வந்து அடுத்து உள்ள தலைமுறைகள் வந்து செய்வாங்க அப்படிங்கிறதையும் ஐயா வந்து தெரியப்படுத்துறாரு. ஆனா இந்த அபூர்வமா இந்த ஜானு மாதிரி சில பெண்கள் தான் வந்து தோன்றி இந்த வழக்குகளை வந்து உடைப்பாங்க அப்படிங்கிறாரு. மற்றவங்க வந்து நினைப்பாங்க, அதாவது நம்ம காதலிக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அத மனசுக்குள்ளேயே அவங்க ஒரு பகல் கனவாவே நினைச்சுக்குவாங்க. ஆனா அந்த ஜானு மாதிரி ஆள் தான் அதை நிறைவேற்றி கொண்டாங்க அப்படிங்கிற அந்த பொறாமை வந்து மற்ற பெண்களுக்கு இருந்தாலும் ஆனா அவங்கள மெச்சாம அவங்கள வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற தகவலை ஐயா வந்து கொடுக்குறாங்க. இப்ப இந்த பெரிய குடும்பங்கள்ல எல்லாம் இந்த விஷயங்கள் வந்து வெளியில வரணும். அதாவது ஒரு குடும்பத்துல உடம்பு சரியில்லை, இல்லைன்னா இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா முன்னால வந்து இந்த குடியானவங்கள் ஏகாலி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த வார்த்தைகளை வந்து ஐயா உள்ள கொண்டு வர்றாங்க. ஏகாலி அப்படிங்கிறவங்க துணி வெளுப்பவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குடியானவங்க அப்படிங்கும் போது இந்த முகச்சவரம் பண்றவங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க மூலமாதான் நிறைய அந்த பெரிய குடும்பத்துல நடக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறதையும் ஐயா வந்து தெரியப்படுத்துறாங்க. அவங்க முன்னாடிலாம் சாப்பாடு வந்து வாங்குறதுக்காக வருவாங்க. அந்த பெட்டி கொண்டுட்டு வருவாங்க. பனைநார் பெட்டியிலதான் அந்த கஞ்சி சாப்பாடெல்லாம் வாங்க வருவாங்க அப்படிங்கிற தகவலையும் ஐயா கொடுக்குறாங்க. அப்ப அவங்க அம்மாவோட சாவு செய்திதான் இவங்களுக்கு ஜானுவுக்கு வந்து வருது. ரொம்ப வந்து அவங்க வந்து அழுகுறாங்க. அவங்களால தாமரிக்க முடியல அப்படிங்கிற அந்த சுவர்ல முட்டி மோதுறாங்க. அந்த தூணை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. யாரு வந்து கேட்டாலும் அவங்க வந்து இலவு கொடுக்கறதுக்கு வந்து அவங்க குடுக்கல யாருக்குமே. அவ்வளவு தூரம் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அழகம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து வராங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சித்தி முறை வந்து வேணும். அப்போ வந்து அவங்கதான் வந்து வரும்போதுதான் இவங்க வந்து கேட்காங்க, சித்தி நீங்க அம்மாக்கு வந்து இந்த அளவுக்கு ஆன பிறகு எனக்கு சொல்லி அனுப்பணும்னு யாருக்குமே தோணல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அவங்க வந்து அழுகுறாங்க. ஆனா அவங்க சித்தி வந்து சொல்றாங்க, அவங்க அம்மாவோட ஆத்மா பிரியறதுக்கு முன்னால அவங்களுடைய கண்ணு வந்து அப்படியே பறவை ஆயிடுச்சு. யாரையோ தேடுனாங்க. ஆனா எனக்கு தெரியும் நீ வந்து 6 பொட்ட பிள்ளைகள நீதான் வந்து கடைசி பொண்ணு. அதனால உன்னைத்தான் வந்து அவங்க தேடிப்பாங்க. உன் மேல அவங்களுக்கு ரொம்ப அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. ஆனா எடுக்கிறதுக்கு முன்னால நீ ஒரு முறை அவங்கள வந்து பாத்துட்டு ஜானோ, அம்மாவை எடுக்கிறதுக்கு முன்னால அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் வந்து பார்க்க வரல, நான் அம்மாவை இன்னுமே அங்க எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எங்க அம்மா வந்து என் கனவுல வருவாங்க, நான் அப்ப எங்க அம்மாவை வந்து பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ அந்த அவங்கள எடுத்துட்டு போகும்போது அந்த பிடாங்கு வேட்டு வந்து போடுறாங்க. அப்போ அந்த அண்ணன் அறியாமலே ஜானு வந்து எந்திரிச்சுறாங்க. அப்ப அவங்க வீட்டுல உள்ளவங்களும் சரி நீங்க போய் பாரு ஜானு, நீ போ அப்படின்னு சொல்றாங்க. சோமையாவும் நீ போய் பாத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அவன் சித்தி வந்து கைய பிடிச்சிட்டு அவங்க அழுக வந்து வருது. இருந்தாலும் அவங்க வாசலை விட்டு வெளியில வர்றாங்க. அப்ப வெளியில வரும்போது அந்த தேர் வந்து பெரும் குரலோட அந்த தேர் வந்து வீட்டு பக்கத்துல வந்து அவங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த தேரை வந்து பார்க்கும்போது அவங்க மனசு வந்து ரொம்ப வந்து வருத்தமா வந்து அழுகுறாங்க. அப்ப அவங்க சித்திட்ட வந்து சொல்றாங்க, இல்ல சித்தி நீங்க என்ன போங்க வீட்டுக்கு, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் நின்னுட்டு அவங்க சித்திய வீட்டுக்கு போய் சொல்லிடுறாங்க. சித்தி போயிட்டாங்க. தேர் மறையிற வரைக்கும் அவங்க ஜானு வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க அந்த தேரை வந்து. அப்ப திரும்பி வந்து வீட்டை பாக்குறாங்க, அவங்களோட வீட்டை. அப்ப பார்க்கும்போது இனி இது நம்முடைய வீடா என்பது போல் இருந்தது அவள் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப இந்த கதையை முடிக்கக்கூடிய ஒரு உயர்வான இது அப்படின்னு சொல்லட்டும். ஆனா ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணோட மனநிலையில இருந்து ஐயா வந்து இந்த கதையை வந்து ரொம்ப சிறப்பா வந்து எழுதியிருக்கிறாங்க. அதனால ரொம்ப அருமையா இருந்தது. இந்த கதை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் சொல்லி நான் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. நன்றியா. இல்லால் கதை சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது, இல்லாளுக்கு எவ்வளவு கடினங்கள் என்பது அந்த தலைப்பே உணர்த்துது. ஏன்னா நீங்க எடுத்துக்கிட்ட முயற்சி, நாங்க கூட நினைச்சோம் இல்ல வேண்டாம், நம்ம இன்னொரு நாள் சொல்ல வைக்கலாம்னு கூட தோணியது. ஆனால் ஒரு சிறப்பாக எடுத்துக்கொண்ட அந்த கதையும் நல்லா
இயல்பா இருந்தது. எப்படி எப்படி ம், சொல்றது அப்படின்னா, ம். கதை சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு ஆனா ஒரு பதட்டம் இருந்தது. ஐயோ நம்ம லேட் ஆயிடுச்சே அப்படின்னு கூட ஆமா, நீங்க ஆமாய்யா, ஆமாய்யா. உங்க ஏன்னா போன முறை நீங்க அழகிரிசாமி ஐயா சொல்லும்போது உங்களுடைய அந்த ஸ்டைலு அந்த இது எல்லாமே கொஞ்சம் இருந்தது. இந்த முறை கொஞ்சம் படபடப்பு இருந்தது. ஆனால் கதை சரியாக இருந்தது. ஏன்னா நன்றிய்யா. கீரா ஐயா எழுதின கதைய படிக்கிறதே பெரிய விஷயம். நான் உண்மை அப்படித்தான் உண்மை ஐயா, உண்மையிலேயே ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நான் கிராமம் தான்யா. அதனால ம். அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு எளிதா தான்யா இருந்தது. இல்ல கீரா ஐயா அவனுடைய கதைகளை சொல்லுகிற எல்லோருமே கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்று கேட்டால் இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மாபெரும் ஒரு இலக்கிய மானுட படைப்பாய். உண்மை, மானுடவியல் உணர்வுகளை உள்ளங்களை படைப்பாக்க தந்த ஒரு மகத்தான அன்னைக்கு கூட பேசும்போது இவரு புதுவையில இருந்து பேசும்போது சொன்னாரு. அவர் ஒரு வட்டார வழக்கிற்குள் அடக்காதீர்கள். அடக்கல. உண்மை. வட்டார வழக்குகள் அடக்கல. ஒரு வட்டார வழக்கு நடந்த நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் உலகமயமாக்குறோம். வேற ஒண்ணும் கிடையாது. அது எல்லா உண்மை. இடத்திலும் ஒரு பரவலாக்கம் செய்கிறோம். அப்படித்தான். அந்த அடிப்படையில் நீங்கள் கதை சொன்னதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். வழக்கம் போல் பின்னூட்டம் தருகிற எங்கள் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள். அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கீராவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட தோழர் ரொம்ப வெளிப்படையாக தன்னுடைய இயலாமைகளையும் அவருடைய அருமைகளையும் பெருமைகளையும் அவரால் அடைந்த முன்னேற்றங்களையும் மிக அருமையாக நமக்கு எடுத்து சொன்னார். அவருடைய வெள்ளந்தியான பேச்சு நம் மனதை கவர்கிறது. இந்த கதை இலக்கிய வாழ்க்கை மட்டுமல்ல, இலக்கியமும் ஒரு போராட்டம் தான். இந்த கதை சொல்றதுக்கு இந்த அம்மா பட்ட பாடு இருக்குதே அப்பா. இந்த இணையம் அவர்களுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்து கடைசியில கருமுருகனே கதை சொல்றதுக்கு தயாராயிட்டார். ஆனாலும் கூட விடாப்பிடியாக அருமையாக வேகமாக கதையை விறுவிறுப்பாக அந்த வட்டார மொழிக்கே உரிய சுவையோடு மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். நண்பர்களே, கீரா அவர்கள் மிகச்சிறந்த மேதை. ஒரு கிராமத்தினுடைய மனிதர்களுடைய அழகிய குணங்களை அவர்கள் பகைவர்களாக இருந்தாலும் கூட பொது பிரச்சனை என்று வருகிற பொழுது பகைமையை பார்க்காமல் அவர்கள் உடனடியாக செயல்படுகிறார். பாருங்கள், விதை தானியங்கள் மழையிலே நனையக்கூடாது என்று பகைவனுடையதாக இருந்தாலும் கூட, அவர்களோடு பேச்சுவார்த்தை இல்லை என்றாலும் கூட உடனே அந்த விதை தானியங்களை நனையாமல் காப்பாற்றுகிறார்களே, அதுவும் ஒரு பேரிடர், ஒரு தீ விபத்து போன்ற ஒரு பேரிடர் வரும் பொழுது எப்படி அந்த ஊர் மக்கள் அந்த பகைகள் எல்லாம் மறந்து, அது இயல்பு. கிராமத்துல தலைமுறை தலைமுறையா பகைமை பாராட்டுறது அது இயல்பு. அது மனித வரலாற்றுல அது இருக்கிறது தான். அதை பாராட்ட முடியாது. அது ஒரு பலவீனம். அது கிராமத்தில் உள்ள ஒரு பலவீனம். ஆனாலும் பலம் என்பது எது என்றால், பிரச்சனை என்று வருகிற பொழுது பகைமை பாராட்டாமல் உடனடியாக செயல்படுகிறார்களே, அதுதான் பலம். அதை ரொம்ப அழகா எடுத்து காட்டிருக்காரு. அந்த அண்ணாதான் சொல்லுவாரு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு விடுவாரு. அது மாதிரி பகைவன் வீட்டு பெண்ணுக்கும் அவருடைய தொழுவத்திலே இவர் காலால் உதைத்து கதவை திறக்க வைத்து அந்த அடங்காத அந்த மாட்டினுடைய மூக்கணாங்கயிரை பிடித்து இழுத்து அதை காப்பாற்றியதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சின்னஞ்சிறு ஒரு இளம்பெண். அந்த இளம்பெண் மனதிலே இந்த சோமையா, இந்த சோமு ஒரு கதாநாயகனாய் உள்ளே நுழைந்து விட்டார். அந்த காதல், அந்த அன்பு உடனடியாக அவளை இவருடைய வீட்டுக்கு திணை வரைக்கும் வர வைத்து விட்டது. அது ஒரு அருமையான காட்சி. அது உள்ளன்பு, காதல் என்பது எவ்வளவு வலிமை உடையது என்பதை மிக அழகாக அவர் காட்டிவிட்டார். ஆனா கடைசியில கதை முடிக்கும் போது ஒரு மன இயல்பை காட்டுகிறார் பாருங்க, ஒரு உளவியல் இயல்பை காட்டுறாரு பாருங்க. அது அம்மா போயிட்டா,
தன்னுடைய வீட்டை அவள் பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல நினைக்கவில்லை. அவள் புகுந்த வீட்டில் அன்போடு காதலித்து மணமுடித்து சென்றாலே அந்த வீட்டு ஆட்கள் எல்லாம் வெளியே வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த தேர் போய் கண்ணில் மறைகிற வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தவள் திரும்பி பார்த்தால் ஒருவரும் அந்த வீட்டில இல்லை. வீட்டுக்காரர்கள் வெளியே இருந்தவங்க எல்லாம் உள்ளே போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் அவளுடைய மனம் வெறுமை அடைந்து, இது நம்ம வீடா என்று அவன் என்ன செஞ்சிருக்கணும்? இவள் வருகிற வரையில் வெளியிலே இருந்து காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனா பாருங்க, இவளை மட்டும் போக சொல்லிட்டு அவன் சம்பந்தம் இல்லாத உள்ள போயிட்டாங்க. அந்த வெறுமை உணர்வு அவளுக்கு எவ்வளவு வேதனை உண்டாக்குறது. இது நம்முடைய வீடா என்று நினைக்கிறது. இந்த கதைதான், அதுதான் அருமையான உச்சகட்டம். இது கதையினுடைய உச்சகட்டமே அந்த கடைசி முடிப்பு தான். அருமை அருமை அருமையான கதை. ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க சகோதரி. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வழக்கமாக சொல்வது என்னவென்றால், இதற்கான களம் அமைத்து கொடுத்த நம்ம கலை இலக்கிய பெருமன்ற தலைமையை நாம் நெஞ்சார வாழ்த்துகிறோம். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டில் யாரும் செய்யாத சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ராஜபாளையம் கிளை எப்பொழுதுமே கலை இலக்கிய பணிகளிலே முதன்மையாக இருக்கக்கூடியது. நான் பலமுறை ராஜபாளையம் வந்திருக்கிறேன். அவருடைய செயல்பாடுகளில நேர பார்த்திருக்கிறேன். நான் பொதுச் செயலாளர் இருக்கிற பொழுது நேரடியாக பார்த்திருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி அம்மா. வாழ்த்துக்கள், மீண்டும் வாழ்த்துக்கள். நல்ல கதை, அருமையாக சொன்னீர்கள். எவ்வளவோ தடைகள் வந்தாலும் தடைகளை உடைத்து விட்டு மடமடமடவென்று கதையை சொல்லிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். நெறியாளருக்கு என்னுடைய அன்பு அன்பு அன்பு. நன்றி கவிஞரே. அடுத்ததாக பின்னூட்டம் தருகிற தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன திருமதி சக்தி மகேஸ்வரி குரல் வளம் நன்றாக உள்ளவர். அந்த குரல் வளம் தான் முக்கியம். கதை சொல்றதுக்கே குரல் வளம் தான். அருமையாக சொன்னார். இல்லாள் இல்லத்தை ஆள்பவர். இல்லாள் என்ற கதையை சொல்லி நம் உள்ளத்தை எல்லாம் ஆண்டு விட்டார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஆனா கதை சொல்லி வரும்போதே அடிக்கொரு தடவை கீராயா சொன்னார், நான் சொல்லல, கீராயா சொன்னார் அப்படின்னே குறிப்பிட்டாங்க. அது ஒரு புதுமையாக இருந்தது. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல சானகி என்ற சானு என்பவள் திடமான உடம்பு, விலையின்றி சந்தையில் கிடைத்த ஒரு நல்ல மாடு கிடைத்து விட்டது அப்படின்னு முதல்ல இருக்கிறார். ஆனா அது மாட்டுப்பெண் அப்படின்னு சொல்றது தவறு அப்படிங்கிறது பின்னாடி அதை சுட்டி காட்டுறாரு. அது தவறுன்னு. பொம்பளைகளை மாட்டோடு சேர்த்து கொள்வது அங்கு சிலருக்கு சம்மதம் இல்லைன்னு அதை திரும்ப பெற்றுக்கிடுறது மாதிரி, அவர் முதல்ல சொன்னதை அவரு திரும்ப பெற்றுக்கிடுறது மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த தீ பிடிக்கிறது அப்படிங்கிறதுல நெருப்புங்கிற கதையில முழுவதும் வந்து விட்டது. இதுல சானு கனவு காண்கிறா. அவளுடைய அம்மாவை பாம்பு தீண்டுவதாக கனவு காண்கிறா. ஆனா அந்த கனவு நனவாகி விட்டது. அந்த பாம்பு தீண்டி அம்மா இறந்துறது மாதிரியே தான் முடிகிறது. அவள் அம்மாவை பார்க்க கூடாது என்றே தேரை இழுத்து வருவதற்கு முன்னாடியே தேரை இழுத்து கொண்டு போயிருந்தாங்க. தேரில் உள்ள கடவுளாகிய தன் அம்மாவை பார்க்காமல் திரும்பி விடுகிறார். திரும்பி தனது வீட்டை திரும்பி பார்க்கிறார். அப்போ அவங்க உள்ள சொந்தங்கள் எல்லாம், அவளுடைய அக்காமார்கள் எல்லாம் உள்ளே போய்விட்டார்கள். கதவு அடைக்கப்படுகிறது மாதிரி உள்ள போயிட்டாங்கன்னா என்ன, யாரும் இவளை கண்டுக்கிடல. அது அப்பதான் இது நம்முடைய வீடு அல்ல அப்படின்னு சொல்லுதாப்புல. ஆனா கீரா அவர்கள் இதன் மூலம் என்ன விளக்கி கூறுகிறார் என்றால், ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீடு என்பது சொந்த வீடு அல்ல, புகுந்த வீடே சொந்த வீடாகும் என்று கீரா சொல்கிறார் என்றே நினைக்கிறேன். கதையை அருமையாக சொன்ன திருமதி சக்தி மகேஸ்வரியை மீண்டும் ஒரு முறை பாராட்டி வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வணக்கம் ஐயா. இன்றைய
கதை சொல்லி பாவம் ஆரம்பத்திலேயே ரொம்ப தவிச்சிட்டாங்க. லைன் கிடைக்குமோ கிடைக்காதோ, சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களோன்னு நாங்களே ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம். எப்படியோ முயற்சி செஞ்சு அவங்களோட வாய்ப்பை தக்க வச்சுட்டாங்க. அம்மா ரொம்ப அருமையா கதை சொன்னீங்க. நல்ல ஒரு அருமையான கதை. ஆம்படையான் வீட்டு அரண்மனையானாலும் சரி, அம்மா வீட்டு அடுப்படிக்கு சமமாகுமா அப்படிம்பாங்க. தாயத்து போனா சீரத்து போகும். இதெல்லாம் அம்மா வீட்டோட பெருமையை எடுத்து சொல்றது. அம்மாவை உயர்த்தி பேசுற நடைமுறையில இப்பவும் வருடங்கள் எத்தனை ஓடுனாலும் எவ்வளவு நாகரிக முன்னேற்றம் வந்தாலும் அம்மா அம்மா தான். இந்த கதையை நீங்க சொல்லி முடிச்சோட்டி எனக்கு மனசு கனத்தது. ஏன்னா இப்ப என்னோட தோழி வைரத்தோட அம்மா இறந்து ஒரு 20 நாள் தான். அவதான் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க. உடன்பிறப்புகள் யாரும் வர முடியாத சூழல்ல அவதான் பார்த்தா. கடைசி அந்த உயிர் விடுற நேரம் அவ மட்டும்தான் இருந்தா. அப்ப அவ எனக்கு போன் பண்ணி சொல்லும் போது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தை தான் நான் சொன்னேன். வைரம், இனிமே உனக்கு சீனிவாசபுரத்துல வேலையே இல்லடி. அந்த உன்னை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துச்சு பத்தியா மெட்ராஸ்ல இருந்து ஒண்ணு, அந்த இருப்பு இப்ப கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நானும் அவளும் அப்படியே அழுதோம். உண்மை. அருமையான ஒரு கதை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா விறுவிறுப்பா கொண்டு போனீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து இன்றைய சிறப்பு விருந்தினர் ரொம்ப அழகா நிறுத்தி தெளிந்த நீரோடை போல அடுத்தடுத்து நிகழ்ந்த சம்பவங்களை அழகா சொன்னாரு. எனக்கு எல்லாமே அப்படியே பதிஞ்சு பொறுமையா சொன்னாரு. அந்த நேர மேலாண்மையை கடைபிடிச்சாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயா அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள்னே வச்சுங்களேன். நம்ம நிகழ்ச்சி இப்ப சிறப்பு விருந்தினர்னு ஒருத்தரை சேர்த்து ஒரு நிகழ்ச்சியை நம்ம சேர்த்திருக்கோம். அப்படிங்கும்போது அதே நேரத்துக்குள்ள அந்த நிகழ்ச்சியை வச்சிருக்கோம். குறிப்பிட்ட நம்மளோட 8 மணி முதல் 9:30 வரைன்ற நேரத்துக்குள்ள அந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு நிகழ்ச்சி வரும்போது நேரத்தை நீட்டி இருந்திருக்கலாம். இருந்தாலும் காலம் கருதி அந்த நேர மேலாண்மையை கடைபிடிச்சிங்கன்னா சிறப்பு விருந்தினருக்கு குறிப்பிட்ட டைம்னு சொல்ல முடியாத சூழல். அதுவும் புரியுது. இருந்தாலும் கதை சொல்லி என்ன பண்ணுவாங்க, எப்ப இவர் முடிப்பாரு, நம்ம எதுல இருந்து தொடங்கலாம், எதை நீக்கலாம், நமக்கு எவ்வளவு டைம் கிடைக்கும், அதை எப்படி சொல்லலாம், ஒரு படபடப்பு ஒரு பரபரப்பு. இந்த ஒரு சூழல்ல அவங்க இருப்பாங்க. ரெடியா அப்படியே ராணுவ வீரர் கணக்குல நிக்கணும். அவரை நிறுத்தினா இவங்க தொடங்கணும். முன்ன நீங்க பேசி முடிச்ச விட்டு கதை சொல்லியே வருக, கதை சொல்க தருகம்பிங்க, உடனே அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது கேஷுவலா நடக்கிறது. ஆனா இப்ப சிறப்பு விருந்தினர் எப்ப முடிப்பாரோன்னு அவங்க படபடப்பா உட்கார்ந்துருக்கணும். அது ஒரு சின்ன டென்ஷன் வச்சுங்களேன். அதனால நிறைய பேர் மனசுல பட்டிருக்கோம். என்ன அரைச்செல்வி அவசரப்பட்டு சொல்றோனோ என்னவோ தெரியல. தவறா இருந்தா பொறுத்தருள்க. இந்த நேர மேலாண்மை ஒதுக்குனீங்கன்னா நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில். நான் முதல் நாளே சொன்னேன், நான் ரசிக்க வந்திருக்கேன்னு. என்னோட ரசிப்புல கொஞ்சம் குறைவு ஏற்படுது. அந்த இடர்பாட்டை கொஞ்சம் களைஞ்சிங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். என்னோட கிளாஸ்மேட் எல்லாம் இதுல இணைச்சிருக்கேன் நானு. அவங்களும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஐயா இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுமாறு மீண்டும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. இது தொடர்பாக நம்முடைய பொதுச் செயலாளரிடம் பேசுகிறேன். என்ன அப்படின்னா, முதல்லயும் அதே டைம் தான், இப்பவும் அதே டைம் தான். ஆனா கூடுதலா ஒரு செய்தி இதுல எங்கே இடர்பாடு ஏற்படுது அப்படின்னா, அகீரா ஐயா பற்றி சொல்லுங்க அப்படிங்கும்போது புதிய புதிய செய்திகள் சொல்றாங்க. நம்மளால அதை தடுக்க முடியல. நேத்து எனக்கு தெரிஞ்சுட்டு தப்பா எடுத்துக்கலைன்னா ஒரு செய்தி சொல்றேன். நேத்து பஞ்சாங்கத்து ஐயாவுக்கு நேரம் பத்தல. ஏன்னா இவ்வளவு செய்தி போய்கிட்டே இருக்காரு. அது எனக்கே நைட்டு இரவு படுக்க போகும்போது இணையத்தை சொன்னேன், இல்லைங்க என்ன கொஞ்சம் கூடுதல் அப்படின்னு. ஆனால் அதுக்கு பார்ப்போம், இன்னும் பேசுறோம். நாங்க இனிமே வரக்கூடிய அந்த கீராவும் நானும் என்று பேசக்கூடியவர்களிடமும் நாங்கள் பேசுகிறோம், கதை சொல்லிகளிடமும் பேசுகிறோம். இதுல ஒன்னே ஒரு சேஞ்ச் வேணா பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, கதையை சொல்ல வச்சுட்டு அதுக்கு போகலாம். அப்படி போகணும்னா என்ன சிக்கல் வந்துடும் அப்படின்னா, கதையை மட்டுமே அவரு அந்த வரக்கூடிய பேச்சாளர் சொல்ல ஆரம்பிச்சிருவார். அதை பத்திய பின்னூட்டம், அதோட இருக்கக்கூடிய தாக்கங்கள், நாம என்ன நோக்கத்துக்காக இதை ஆரம்பிச்சோமோ அதை அடிபட்டுருமோன்னு ஒரு பயம். ஏன்னா எப்பவுமே புதுசா ஃப்ரெஷ்ஷா சொல்லும் போது புதிய செய்திகள் மட்டும் சொல்லுவாங்க.
இல்லைன்னா எப்பவுமே அது இயல்பாவே இப்ப நானே இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேசுறாருன்னா அதை வச்சுக்கிட்டே ரெண்டாவது ஒருத்தர் பேசுவாரு, அதை வச்சுக்கிட்டே மூணாவது. அது இது இயல்பான போக்கு. அதுக்காண்டி தான் அந்த மாற்றம் பண்ணோம். அது ஆலோசிச்சு தான் பண்ணோம். நேரத்தை கண்டிப்பா கூட்டுறது கிடையாது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நேர மேலாண்மை இதுதான். சிவசுப்பிரமணிய சிரிக்கிறது எனக்கு புரியுது. இதுதான். இதை காட்டிலும் நேரத்தை கூட்ட மாட்டோம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை வலையொலியில பார்க்கும்போது சரியா இருக்கணும். நாம இனிமே பின்னூட்டம் என்ன போன்ற ஆட்கள் பேசுறதை நான் இன்னமுமே குறைக்கன்னு பாக்குறேன். என்ன போன்ற ஆட்கள் பேசுவதை குறைத்துக் கொள்ளுவோம். கதை ஒண்ணு பண்ணலாம். ரவீந்திர பாரதி ஐயா, சிவசுப்பிரமணியன் தோழர்கள் அவங்க கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். மற்றவங்களாம் 2 நிமிடம்னு வச்சுக்கலாம். அப்படி பண்ணிட்டா சரியா வந்துடும் நினைக்கிறேன். நன்றி தோழமைகளே. அடுத்ததாக மேரி தோழர். வணக்கம் ஐயா. மிக அருமையாக, ரொம்ப இடர்பாடு இருந்தாலும் சரி, ரொம்ப மிக அழகாக கதை சொன்னார்கள். மிக அருமையா இருந்தது. அந்த கதையும் ஒரு வித்தியாசமான கதை. ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதே போல சில நினைவலைகளையும் அந்த கதை ஏற்படுத்துச்சு. எங்க அம்மா இறந்த போது எனக்கு ஏற்பட்ட நினைவலைகள், எங்க அம்மா என் கையை பிடிச்சிட்டு இறந்தது, அதெல்லாம் இருந்துச்சு. அம்மா ஜூலை 11ஆம் தேதி இறந்தாங்க. ஜூலை 5ஆம் தேதி எனக்கு பிறந்தநாள் வரும்போது எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. எங்க வீட்டுல எனக்கு, எங்க அக்காவுக்கு, குட்டி பையனுக்கு எல்லாம் வாழ்த்து சொன்னாங்க. மறுபடியும் அம்மா அவ்வளவா பேசவே இல்லை. அப்போ அந்த ஜூலை 11ஆம் தேதி இறக்கும் போது ஒரு 7 மணிக்கு அவங்க எங்க அப்படியே கையை பிடிச்சி, என் கையை பிடிச்சி என்னை கண்ணு பாக்குறாங்க. அந்த கண்ணுல தான் உயிர் போச்சு. நான் அது கூடவே இருந்தேன். அந்த அம்மா இறந்து ஒரு 3 நாள் வந்து எனக்கு எதுவுமே தெரியல. நான் சாப்பிட்டேன், நான் தண்ணி குடிச்சு, நான் எதுவுமே தெரியல. டாக்டர்கிட்ட போகிற மாதிரி நிலைமை ஏற்பட்டுச்சு. நான் வந்து அதை ஒரு கவிதையில கூட பதிவு பண்ணேன். எனக்கு வந்து அம்மா இல்லை அப்படிங்கிற, எங்க அம்மா வந்து வேற யார்கிட்டயுமே போகல, இங்கேயே இருக்கிறேன்ட்டாங்க. எங்களோடய இருக்கிறேன், வேற அக்கா வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் அங்கதான் இருப்பேன், இதுதான் என் வீடு அப்படின்னு இங்கதான் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து நினைவுல வந்துச்சு. இன்னுமே அதை நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. நன்றி ஐயா. தோழமையே கொஞ்சம் மனம் நெகிழுகின்ற அளவில் என்னுடைய பதிவு இருந்தது. கொஞ்சம் இதயம் கனத்தது. நன்றி தோழமையே. கொஞ்சம் வேறு யாராவது பின்னூட்டம் தரீங்களா? இல்லைன்னா நிறைவா பொதுச் செயலாளர் போயிடலாமா? நிறைவாக பொதுச் செயலாளர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுல்ல? கேட்குது. உக்கிரபாண்டி மிக அவருடைய வட்டார சொல் கீராவை எவ்வாறு பாதித்தது, அவருடைய கவிதைகள், அந்த சிறுகதை, நாவல் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். அவர் சிறந்த சிறுகதைகளை, சிறந்த கவிதைகளை, சிறந்த நாவலை இந்த தமிழ் உலகத்திற்கு வழங்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லால் இந்த கதை ரொம்ப அவங்க இணைய பிரச்சனையில மீண்டும் இது பண்ணி ஹெட்போன் போட்டு கூட அது கூட சரியா வராம அப்புறம் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப கடகடகடன்னு சொல்லிட்டாங்க, ஒரு இதை கூட விடாமல் சொல்லிட்டாங்க. இல்லால்ன்றது ஒரு இல்லம், ஒரு வீடும் இல்லம் அப்படின்றதுக்கும் உள்ளது. இல்லால்ன்றது வீட்டுக்கார அம்மாவா இருந்தா கூட ஒரு பெண்ணுக்கு வந்து 2 வீடாயிருது. ஒண்ணு பிறந்த வீடாயிருது, இன்னொன்னு புகுந்த வீடாயிருது. அந்த பிறந்த வீட்டுல இது வந்து இந்த கதையினுடைய ஊடாக பார்க்கும்போது இது வந்து வேற ஜாதி இல்லை, ஒரே ஜாதி தான். அது வந்து பங்காளிகள் இல்லை, சம்பந்தக்காரர்கள் தான். அப்ப அதுக்குள்ள கூட அவங்களுக்கு வந்து அந்த ஏதோ ஒரு சடவுனால நம்ம வீட்டு பொண்ணு முறப்பொண்ணாதான் இருக்கணும். அவருடைய கீராவனுடைய இதுல போறது பார்த்தா அந்த பொண்ணு வந்து தான் விரும்பின ஒரு ஆணோடு போனதுக்காக இவங்க வந்து அம்மா நோய்வாய்ப்ப மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட தகவலை சொல்லாம, அப்படியே இல்ல இந்த அம்மா சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க, நான் அவளை போய் எப்படியும் கூட்டு வந்துருவேன், அதுக்கப்புறம் எடுங்க அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு முன்ன இவங்களுக்கு அவசரம். அவ இப்படி ஓடி போனவ நம்மளுடைய எதிரியோட ஓடி போனவ, அவளை வர்ற நம்ம அனுமதிக்க கூடாது, அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போயிடணும் அப்படின்றது. சரி, எடுத்துட்டு தான் போயிட்டாங்க, அந்த கதவையாவது சாத்தாம இருந்திருக்கலாம். அதையும் இங்க ஓங்கி சாத்திட்டு போறாங்க அவங்க சித்தி போனவனே. அப்ப ஒரு பெண் வந்து தன்னுடைய பிறந்த வீடையெல்லாம் விட்டுட்டு அப்ப அதுலதான் முடிக்கிறார். இல்லால் ஒரு இல்லம் வந்து எப்படி இருக்குது, பிறந்த வீடு. அப்ப ஒரு பெண்ணை எப்படி பாக்குறாங்க, அவ வந்து அவளுக்குன்னு உணர்வுகள் உள்ள ஒரு நபர்னு பாக்குறது இல்லை இந்த சமூகம். அந்த வீட்டினுடைய சொத்து அவள்.
அந்த சொத்தை வந்து இவங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவ வந்து வேற அவ சூஸ் பண்ணக்கூடாது. அவ வந்து சூஸ் பண்றதுக்கு எந்த வித உரிமையும் கிடையாது அவளுக்கு. அது வந்து உயிரற்ற ஒரு சொத்து. அந்த சொத்தை இவங்க வந்து அதான் அவன் உள்ள சொல்லிட்டு போறார். அதை இன்னொரு விதமாவும் சொல்றாரு. அந்த மாட்டுக்கு வந்து காளை மாடுக்கு சொன்ன இது வந்து அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வர்றப்ப இவங்க வீடும் பெரிய பெண்ணின் உரிமையை மதிக்கக்கூடிய வீடா இல்லைன்றதுக்காண்டி ஒரு சொல்றாரு. நல்ல உடல் வாகு, சந்தையில விலை இல்லாம கிடைச்ச மாடு மாதிரி அர்த்தமாகுது. இன்னொரு இடத்துல காளை மாடு எப்படி அவங்களுக்கு செய்யற வசதிகள் செய்து கொடுக்கும்ன்றப்ப அந்த பாப்பு தாத்தா வந்து சொல்றாரு, என்னடா அந்த பாய்ச்சல் ஏன் இப்படி இருக்கு, அதுக்கு வழக்கமா நீங்க பண்ணீங்களா, அப்படி பண்ணாதம வீட்டுல பொம்பளை ஆளுகளை இது பண்ற மாதிரி. அது உண்மை. கூலி கொடுக்காத வேலையாட்கள் தான் உழவு மாடுகளும் வண்டி மாடுகளும் நமது உலகம் முழுக்க உள்ள பெண்களும். அதனாலதான் உலகம் முழுக்க உள்ள பெண்களின் அமைப்பு வந்து சீனால ஒரு தடவை அகில உலக மாநாடு நடந்தப்ப அவங்களுடைய கோரிக்கையே இதுதான். எங்களுடைய வீட்டு வேலை செய்வதற்கு சம்பளம் வேணும், துணி துவைக்கிறதுக்கு சம்பளம் வேணும், பாத்திரம் கழுவுறதுக்கு சம்பளம் வேணும், குழந்தைகளை பாக்குறதுக்கு சம்பளம் வேணும், பெரிய ஆளுகளை பாத்துக்கிறமே அதுக்கு சம்பளம் வேணும், வீடை பராமரிக்குமே இதுக்கெல்லாம் தனித்தனி சம்பளமா வேணும்னு. ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து ஆணாதிக்க சமூகத்துல என்ன ஆகுது, பொருளே கொடுக்காம இந்த வேலையெல்லாம் வாங்கிக்கிறது. அந்த உழைக்கிறாங்க. நீ வந்து கவர்மெண்ட்ல கூட ரிட்டையர்மெண்ட் உண்டு, ஆனால் பெண்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், வயசான அம்மாவா இருப்பாங்க, 2 பேரும் தான் இருப்பாங்க. ஏமா இந்த நாங்க 2 பேர் தானே, எங்க வேலையை நாங்க செஞ்சுக்கிற மாட்டோமா அப்படின்னு. ஆனா இந்த ஐயா எந்த வேலையும் செய்ய மாட்டார். அந்த அம்மா மட்டும்தான் வேலை செய்யும், வீட்டுல சமையல் இதெல்லாம். அந்த ஒரு இதெல்லாம் கீராவுக்குள் வந்துதான் இந்த கதையை அப்படியே விரித்து செல்கிறார். அதுல ஒரு காதல் உள்ள ஒரு காதல் கதையும் கொண்டது. மிக அருமையாக ஒரு பெண்களின் பாடுதான். கரிசல் காடுகளில் பெண்கள் எவ்வாறு கொண்டார்கள், அவர்கள் எவ்வாறு ஒரு சொத்தாக மதிக்கப்பட்டு தங்களுடைய விருப்பத்தின்பால் போயிருந்தால் அந்த பிறந்த வீடு எவ்வாறு அவர்களை மதிக்கிறது என்பதையும் மிக அற்புதமாக காட்சிப்படுத்தியுள்ளார் கீரா அவர்கள். மிக அருமையா சொன்னாங்க சக்தி மகேஸ்வரி. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. அம்மா கதை சொல்லி எதுவும் சொல்றீங்களா? கதை சொல்லி எதுவும் சொல்றீங்களாமா? ஐயா நன்றியா எல்லாருக்கும். அதாவது நல்லா அந்த கதையை வந்து விமர்சனம் நல்லா வந்து கொடுத்துருக்குறாங்க. கதைய நான் சொன்னதை விடவே எல்லாரும் வந்து ரொம்ப அருமையா வந்து சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டத்துலதான் கொஞ்சம் என்னோட இதுகளை கூட நான் உள்ள சொல்ல முடியல. அதை அப்படியே நான் கதையை மட்டுமே நான் கொண்டுட்டு போயிட்டேன். உண்மையிலே வந்து பெண்கள் வந்து படும் பாட்டை அதான் சொல்றேன் இல்லையா, ஒரு பெண் தான் ஒரு பெண்ணோட வலியையும் ஒரு வேதனையும் வந்து சொல்ல முடியும். ஆனா ஒரு ஆண் வந்து ஒரு ஐயா வந்து இவ்வளவு அருமையா வந்து இந்த கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கும் போதுமே எங்களுக்கு உண்மையிலே வந்து அவர் அம்மாலாம் கண் கலங்கிட்டாங்க. அவங்களோட அம்மாவை நினைச்சு அவங்களோட இறப்பை நினைச்சு உண்மையிலே இந்த கதையை படிக்கும் போது உண்மையிலே ஒவ்வொருவருடைய கண்ணும் வந்து ஒரு பெண்ணா வந்து கலங்கதான் செய்யுது எங்களுடைய கண்களும். இருந்தாலும் வந்து ரொம்ப அருமையான அந்த கதையை வந்து கொடுத்த வாய்ப்பு கொடுத்தமைக்கும் அனைவருக்கும் நல்லா வந்து எடுத்தாண்ட அனைவருக்கும் அதுக்கு வந்து நல்லா வந்து விமர்சனம் வந்து கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உங்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி தோழமையே. கவிஞர் உக்கிரபாண்டி ஐயா, ஒரு நிமிடம். ஐயா எல்லா ஆளுமைக்குமே மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை வந்து இந்த இணைய வழியில் இணைச்சதுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என்னைக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. மருத்துவர் அறம் ஐயாவுக்கும் முனைவர் முருகன் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தோழமைகளே. பதிவு பின்னோட்டம், இல்லால் ஆகிவிடுமோ இணையம் படுத்தும் பாடில் அப்படின்னு போட்டிருக்காங்க. இணையம் சரியானதே, அதை பயன்படுத்துவதில் நமக்குள்ள குறைபாடே தடங்களாகிறது என்று பொன் ஏழுமலை தோழர் போட்டிருக்காங்க. அது வேணும்னா கனடாவுல சரியா இருக்கலாம், இங்க குறிப்பா இந்தியாவுல அது என்ன சொல்றது வேண்டாம், இணைய வழியில போயிட்டு இருக்கிறதுனால. அடுத்து ரேவதி நவநீத கிருஷ்ணன் தோழர், இல்லாளாகிய அம்மா இல்லாத வீடு ஜானகி இல்லாத வீடாகி விடுகிறது, தாயற்ற போதே சீரற்று போச்சு என்று கூறுவர். அது எத்தனை வயதானாலும் மக்களுக்கு, குறிப்பாக பெண் மக்களுக்கு பலமாக பொருந்தும்.
அடுத்து ரேவதி நவநீதகிருஷ்ணன் தோழர் கவிஞர் உக்கிரபாண்டி அவர்களின் கீராவும் நானும் கேட்க அருமையாக இருந்தது. கதை சொன்ன தோழர் சக்தி மகேஸ்வரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பத்மகுரு தோழர் இல்லால் இணை எருவிற்கு என்பது வழி, தாயை பிரிந்த வேதனையை கனவால் வடிகால் தேடுதல், எதிரியாய் இருந்தாலும் விதை தானியம் காப்பதில் வீம்பு காட்டுவதில் கரிசல் மக்கள் என்ற பதிவு உண்மையான விவசாயியின் மனநிலையை அறிகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக கணேசன் சாத்தூர் தோழர் 1000 கண்ணுடைய நாயகி சக்திக்கு இணையத்தை இணைய வைக்க தெரியும் என்பது என்று கதை சொன்னார். எல்லாம் சக்திமயம். நன்றி கணேசன் சாத்தூர், எல்லாம் சர்வமயம். அடுத்து மேரி ரோசலின் தோழர் மிக அருமையாக கதை சொன்ன சகோதரிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மாதவன் தோழர் சிறப்பு. கணேசன் தோழர் உக்கிரபாண்டி அவர்கள் உக்கிரம் எதுவும் இல்லாமல் சர்க்கரையாக இனிக்க செய்தார். அருமை அருமை அருமை. நீங்க பேசியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்து மாதவன் தோழர் திருக்குறளே வட்டார வழக்குத்தானையா, அருமையான பதிவு, வாழ்த்துக்கள் அருமைன்னு போட்டிருக்காங்க. பொதுச்செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை தாட்சண்யம். முனைவர் வா மீனாட்சி சொல்றாங்க, கீராவும் நானும் என்ற தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள எழுத்தாளர் உதயசங்கர், பால சாகித்ய அகாதமி விருது பெற்றவர், தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்க தலைவர். நன்றி தோழமைகளே. கதையினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த கதை எழுதியது ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் கேட்கிற பெண்மக்கள் அத்தனை பேரும் மனங்களை பதைக்க செய்கிற ஒரு கதைதான் இந்த கதை. காரணம், அந்த உணர்வுகள் அவர்களுக்கு மட்டுமே அதிகமாக புரையோடி இருக்கிறது. அந்த நிகழ்வை நானும் பார்த்த சம்பவம் எனக்கும் உண்டு. என்னுடைய இணையருடைய அம்மா அவர்கள் இறந்த பிறகு, எங்க அத்தை இறந்த பிறகு அவர் துடிச்ச துடிப்பு இன்னமும் வரையும். எப்பாவது கண்ணாத்தா அப்படின்னு ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில கண்ணாத்தான்னு எழுதியிருந்தா போதும், அழுது வண்டியிலே அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன் அப்படின்னா, அந்த வழி என்பது அவளுக்கு எத்தனை வயசானாலும் அவங்க அம்மா இறப்பு என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது எல்லா பெண்களுக்கும், அது என்னுடைய இணையருக்கு மட்டும் கிடையாது, அது எல்லா இணையருக்குமே உரிய செய்தி. அத குறிப்பாக ஆண் மக்களாகிய நாமும் அதை உணர்ந்து அவர்களுக்கான உருகிய இடத்தை கொடுத்து தாய்மையோடு இருக்கக்கூடிய கணவனாக நாமும் மாற வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய செய்தியாகவே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஔவை பாட்டி சொல்லுகிற அந்த வரிதான் நமக்கு ஞாபகம் வருகிறது. இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை. இல்லால் வீட்டுல இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இல்லால் அகத்தில் இருக்க. வீட்டுல அந்த குணவதி இருந்துட்டானா அந்த மனைவில அது பேரே இல்லாள். குடும்பத்தை நடத்துகிற ஆளே அவதான். பழைய காலத்துல மனைவி தான் வரவு செலவு பண்ணினா, மனைவிட்ட தான் காசு இருந்தது, மனைவிட்ட தான் செல்வம் இருந்தது, மனைவி எடுக்கிற முடிவு தான் அந்த குடும்பத்தினுடைய முடிவா இருந்துச்சு. இன்னைக்கு அது காலப்போக்குல பொருளாதாரம் தான் முடிவெடுக்கிறதா மாதிரி. கணவனும் முடிவெடுக்க முடியல, மனைவியும் முடிவெடுக்க முடியல. முடிவெடுக்கிறது பொருளாதார முடிவெடுக்கிறது. ஆனால் அவை பிராட்டி சொல்லுகிறார், மூதுரையில் சொல்லுகிறாள், இல்லால் அகத்தில் இருக்க. அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், இல்லாதது ஒன்றும் இல்லை. இந்த வீட்டுல நல்ல மனைவி நல்ல குணவதி அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கலாம், அந்த வீட்டுல எல்லாமே இருக்கும், நிறைவா இருக்கும், நிறைவா இருக்கும். வார்த்தை எவ்வளவு அழகா. அடுத்த வார்த்தையும் சொல்லுகிறான், இல்லாலும் இல்லாலே ஆமாயின். மனையில இந்த இல்லாத அவ இல்லைன்னு வச்சுக்கலேன், அந்த வீடு எப்படி இருக்குமா? இல்லால் வழி கிடந்த மாற்றம் உரைக்கு மேல். எப்படியா? கடுஞ்சொற்களை கூறக்கூடிய அந்த மனையால் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குமா? புலி கிடந்த தூராகி விடும். புலி பதுங்கி கிடந்த அந்த இடத்தை போல ஆகிவிடும். அதுக்கு வார்த்தை என்ன? அந்த இடத்துல இருக்கவன் பூரா எப்ப பாய்வா? அந்த வீட்டுல நல்ல மனைவி இருந்துட்டா, நல்ல ஒரு பெண், ஒரு இல்லால் இருந்துட்டா, அந்த வீட்டுல இருக்கிற எல்லோரும் சாந்தமாக இருப்பார்கள், யார் மேலையும் எரிஞ்சு விழுவ மாட்டாங்க. ஒரு நல்ல இல்லால் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும் அல்லது குழந்தையா இருக்கட்டும், எல்லாரும் புலி மாதிரி பதுங்கி பாயிற மாதிரி வல்லுன்னு ஒரு 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 எப்படி சரியா சொல்றதுன்னா, பண்பில்லாத பிள்ளைகளாக அந்த சமூகம் பெற்றுவிடும். ஆக ஒரு சமூகத்தில் பண்புள்ள பிள்ளைகளும் சமூகத்திற்கு தேவையான அன்புள்ள பிள்ளைகளும் இருப்பதற்கு இல்லால் மிகப்பெரிய பங்கோடு இருக்கிறாள். அந்த இல்லாலை நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவோம், இல்லாலை போற்றுவோம் என்பதை காட்டிலும் அவளுக்கு உரிய சம பங்கீடு கொடுத்து மகிழ்வோம் என்று சொல்லி, தோழமைகளே, இந்த கதையை சொன்ன சக்தி மகேஸ்வரி அவர்களுக்கும், நம்மோடு இணைந்த கவிஞர் உக்கிரபாண்டி அவர்களுக்கும், இன்றைய தினமும் இணைகிற எங்கள் ஐயா பிரபாகர் ஐயா அவர்களுக்கும், இடையில் வந்து சென்ற நம்முடைய பஞ்சநாதன் ஐயா அவர்களுக்கும்,
பின்னூட்டம் தந்த ஆளுமைகளுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி நாளை தினம் இரவு 8 மணிக்கு கீரா ஐயா அவர்களின் சிறுகதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும்.